தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றுமானாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைய தேவ செய்தி வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 22 அதிகாரங்களின் ரத்தின சுருக்கம். இந்த புத்தகம் திவ்ய வாசகனாகிய யோவான் என்ற அன்பின் சீஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். பத்ம தீவிலே அவர் உபத்திரவப்பட்டது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. அந்த சூழலிலே அவர் கண்ட தரிசனங்கள் இவைகளே. இந்த புத்தகம் மிக கருகல் என்று அநேகர் சொல்வதுண்டு. ஆனால் இதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் இயேசு தம்முடைய தலை முதல் பாதம் வரைக்கும் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின தமது திருமேனி. இது கிறிஸ்து தமது பூரணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தின் 10 முதல் கடைசி வசனம் முடிய 10 என்ற எண்ணில் மணவாட்டி மணவாளனை வர்ணிக்கிறாள். உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்று பவுல் அதை நினைப்பூட்டுகிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பது யோவானை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு திருவார்த்தையாக இருக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தில் காட்சி அளிக்கும் 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்கள் என்று அப்போஸ்தலர்கள். 7 குத்துவிளக்கு என்பது 7 சபைகள். இவைகளே 1ஆம் அதிகாரம். 2-3 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் 7 சபைகளை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. சபைகளின் குறைகள், சபைகளுக்கு சொல்லும் புத்திமதிகள், சபைகளை எச்சரிக்கும் வார்த்தைகள் மற்றும் பிரதிபலனாகிய வாக்குத்தத்தங்கள் ஜெயங்கொள்கிறவன் என்ற வார்த்தையில் அது முழங்குகிறது. இவைகளே 2-3 அதிகாரங்கள். 4-5 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டுக்கால யூதர்களின் நோக்கிலே பரலோகமும் நித்தியமும் எப்படி இருக்கும் என்று யோவான் கண்ட தரிசனமாக இருக்கிறது. இங்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அதிலே ஒருவர் என்று பிதாவை நாம் காண்கிறோம். இயேசு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருப்பது போல ஜெயங்கொள்கிறவன் என்னோடே கூட என் சிங்காசனத்தில் இருப்பான் என்கிறார். எனவே இந்த சிங்காசனம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் மணவாட்டிக்கும் உரியது. இங்கு 24 மூப்பர்கள் என்ற மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களை நாம் காண்கிறோம். 4 ஜீவன்கள் என்ற நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களையும் காண்கிறோம். கண்ணாடி கடல் என்று சொல்லப்படும் இரத்த சாட்சிகளையும் நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்களின் முழு சேனைகளின் கூட்டத்தையும் நாம் காண்கிறோம். இவைகளே 4-5 அதிகாரங்கள். 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடக்கும் சம்பவங்களை யோவான் காண்கிறார். இது முதல் 3.5 வருட உபத்திரவ காலத்தில் நடக்கும் சம்பவங்கள். 1ஆம் முத்திரை வெள்ளை குதிரை, 2ஆம் முத்திரை சிவப்பு குதிரை, 3ஆம் முத்திரை கருப்பு குதிரை, 4ஆம் முத்திரை மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது அந்தி கிறிஸ்துவினால் வரும் உபத்திரவங்களை நாம் காணலாம். இது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாதபடி கைவிடப்பட்ட சபைக்கு வரும் உபத்திரவங்களாக இருக்கிறது. 5ஆம் முத்திரையும் 6ஆம் முத்திரையும் உடைக்கப்படும் போது அதன் தொடர்ச்சியை யோவான் இங்கு காண்கிறார். இவைகளே 6ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 144,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். இவர்கள் பிந்தின 3.5 வருஷம் என்ற மகா உபத்திரவ காலத்திலே காக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். 9ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் முடிய உள்ள மற்றொரு கூட்டம் முதல் 3.5 வருஷத்திலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிர் தெழுந்து அவர்கள் எந்த நிலையிலே காட்சியளிக்கிறார்கள் என்பதையும் யோவான் காண்கிறார். இவைகளே 7ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது அரை மணி நேர அமைதலுக்கு பின்பு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கக்கூடிய நியாய தீர்ப்புகளை காட்டுகிறது. இது பிந்தின 3.5 வருடத்தில் நடக்கும் மகா உபத்திரவத்தை காட்டும். இங்கு முதல் 4 எக்காலங்கள் ஊதப்படும் போது நடக்கும் சம்பவங்களை யோவான் காண்கிறார். இவைகளே 8ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 5ஆம் எக்காலமும் 6ஆம் எக்காலமும் ஊதப்படும் போது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை யோவான் காண்கிறார். இவைகளே 9ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஒரு பலமுள்ள தூதனை நாம் காண்கிறோம். அந்த தூதனில் நாம் காணும் ஆச்சரியமான காட்சிகள்.
அவன் 2 பாதங்கள் ஒன்று சமுத்திரத்திலும் மற்றொன்று பூமியிலும் வைக்கப்பட்டதாக யோவான் காண்கிறார். அவன் முழக்கமிடும் வார்த்தைகள் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கும் என்பதை பற்றிய வார்த்தைகளாக இருக்கிறது. இவைகளே 10ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஏனோக்கும் எலியாவும் இறங்கி வருகிறதாக நாம் காண்கிறோம். பிந்தின 3.5 வருடமாகிய மகா உபத்திரவ காலங்களிலே இவர்களுடைய வைராக்கியமான ஊழியங்களை நாம் காணலாம். இவர்களை 2 விளக்கு தண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருமறை அதாவது பைபிளின் சட்டத்தின் பிரகாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தின்படி மனிதன் ஒரு தடவை மரிப்பதும் என்ற விதிமுறையிலே இவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மரிக்கிறார்கள். இவர்களின் உடல்கள் மகாநகரம் என்று சொல்லப்படும் வீதியிலே கிடக்கிறதாக யோவான் காண்கிறார். அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இவர்கள் இருவரும் 3½ நாளுக்கு பின்பு உயிர்த்தெழுகிறார்கள். இந்த அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறுகிறது. 1000 ஆண்டு என்ற அரசாட்சி ஸ்தாபிக்கப்படுகிறதாக நாம் காண்கிறோம். இவைகளே 11ஆம் அதிகாரமாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முதல் 5 வசனங்களில் புதிய ஏற்பாட்டின் நோக்கிலே யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அது வானத்திலே காணப்படும் ஸ்திரீ சூரிய சந்திர நட்சத்திரங்களோடு அவள் காட்சி அளிக்கிறாள். வலுசர்ப்பம் அவளுக்கு எதிராக நிற்கிறது. அவள் பிரசவ வேதனை பட்டு பெற்றெடுத்த ஆண் பிள்ளையோ சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவள் பிரசவ வேதனை பட்டு பெற்றெடுத்த ஆண் பிள்ளையோ சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் சபையை காட்டுகிறது. வலுசர்ப்பம் கீழே தள்ளப்படுகிறது. பூமியிலே தள்ளப்பட்ட வலுசர்ப்பம் அந்த ஸ்திரீக்கு எதிராக கொண்டு வரும் உபத்திரவங்களை நாம் காண்கிறோம். இவைகளே 12ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவோடு 2 கொம்புடைய ஆட்டுக்குட்டி என்ற களத்திற்கதரிசியும் வலுசர்ப்பம் இணைவதே சாத்தானின் திருத்துவமாக இருக்கிறது. அதாவது வலுசர்ப்பமும் மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவும் 2 கொம்பையுடைய ஆட்டுக்குட்டி என்ற கள்ளத்தீர்க்கதரிசியும் இணைவதே சாத்தானின் திருத்துவம். இந்த மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவை பூமியில் உள்ள அனைவரும் வணங்க வேண்டும் என்று இது 2 கொம்புள்ள ஆட்டுக்குட்டியாகிய கள்ளத்தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறது. இந்த மிருகத்தை வணங்காதவர்கள் மேல் கொண்டு வரும் பயங்கரமான உபத்திரவங்களை நாம் காணலாம். இவைகளே 13ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே முதல் 5 வசனங்கள் சியோன் மலையில் காட்சி அளிக்கும் 144,000 பேரை காட்டுகிறது. இவர்கள் நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷரிலிருந்து இவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்று தொடர்ச்சியான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய 3 தூதர்கள் பறந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதை நாம் காண்கிறோம். இது முதல் 3½ வருடத்திலே நடக்கும் சம்பவங்களாக இருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை பிந்தின 3½ வருடத்திலே நடக்கும் சம்பவங்களாக இருக்கிறது. இவைகளே 14ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 7 தூதர்களுக்கு கோபாக்கினியால் நிறைந்த 7 கலசங்கள் கொடுக்கிறதாக யோவான் காண்கிறார். பிந்தின 3½ வருட காலங்களில் இது நடக்க இருக்கிறது. யூதர்களுடைய நோக்கிலே 7 எக்காலங்கள் ஊதப்படும் போது நடக்கும் அதே சம்பவங்கள் இங்கு புதிய ஏற்பாட்டு நோக்கத்திலே 7 கலசங்கள் ஊற்றப்படும் போது நடக்கும் சம்பவங்களோடு இணைந்ததே. இதுவே 15ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே 7 கலசங்கள் ஊற்றப்படும் போது என்ன சம்பவிக்க போகிறது என்பதை முழுமையாக யோவான் காண்கிறார். இதுவே 16ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ஞானார்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நேரடியாக இதன் கருத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானார்த்தத்தோடு தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். இது விழுந்து போன சபையை பற்றின தரிசனங்களாக இருக்கிறது. இவைகளே 17ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தின் ஆவிக்குரிய பகுதியோடு இணைந்த எழுத்துக்குரிய பகுதியாக இருக்கிறது.
அதாவது 17ஆம் அதிகாரம் விழுந்து போன சபையின் ஆவிக்குரிய பகுதி என்றால், இந்த 18ஆம் அதிகாரம் விழுந்து போன சபையின் எழுத்துக்குரிய பகுதியாக இருக்கிறது. இதை நாம் முழுமையாக வாசிக்கும் போது நேரடியாக புரிந்து கொள்ளலாம். இதுவே 18ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே இரத்த சாட்சிகளுடைய ஆரவாரத்தை நாம் காண்கிறோம். அதன் தொடர்ச்சியாக ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி கல்யாணத்துக்கு தன்னை ஆயத்தம் அணிகிறதையும் நாம் காணலாம். 11ஆம் வசனம் முதல் தொடர்ச்சியான வசனங்களில் வெள்ளை குதிரையிலே கிறிஸ்து 7 வகையான அனுபவங்களோடு மணவாட்டி சபையோடு இறங்கி வருகிறார். இதன் பின்பு அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியோடு அவர் யுத்தம் பண்ணுகிறார். இதுவே அர்மெகதோன் யுத்தம். அந்த யுத்தத்திலே மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு உயிரோடு அக்கினி கடலில் போடப்படுகிறதாக கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கிறோம். இவைகளே 19ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் வலுசர்ப்பம் பாதாளத்துக்குள் அடைத்து வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 1000 ஆண்டு அரசாட்சியும் இயங்குகிறது. 5-6 வசனங்களிலே முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று பவுல் எழுதுகிறார். இது உயிர்த்தெழுதலின் 7 வரிசைகளை குறிக்கிறது. அதாவது முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது உயிர்த்தெழுதலின் முதல் 5 வரிசைகள். இவர்கள் உயிர்த்தெழுந்து 1000 வருடம் அரசாட்சி செய்கிறார்கள். இதன் பின்பு உள்ள 2 வரிசைகள் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு உயிர்த்தெழ போகிறார்கள். இது 2ஆம் உயிர்த்தெழுதல். அதாவது முதல் 5 வரிசைகள் முதலாம் உயிர்த்தெழுதல், மீதி 2 வரிசைகள் 2ஆம் உயிர்த்தெழுதல். இதன் பின்பு வலுசர்ப்பம் அவிழ்த்து விடப்பட்டு கோகு மாகு என்ற வார்த்தையின்படி அனைவரையும் வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட இக்கூட்டத்தார் வலுசர்ப்பத்தோடு இணைந்து பரிசுத்த நகரத்தை வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இதன் பின்பு வெள்ளை சிங்காசனத்திலே கிறிஸ்து அனைவரையும் நியாயம் தீர்க்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். இதுவே 20ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும். இந்த 2 அதிகாரங்களும் நித்தியத்தை வெளிப்படுத்தும். யூதருடைய நோக்கிலே 4-5 அதிகாரங்களிலே நாம் கண்ட நித்தியம் இங்கு புதிய ஏற்பாட்டின் நோக்கத்திலே 21-22 அதிகாரங்களில் நாம் காணும் நித்தியமாக இருக்கிறது. இங்கு புதிய பூமி புதிய வானம், இங்கு புதிய பூமியும் புதிய வானத்தையும் நாம் காண்கிறோம். முந்தின பூமி முந்தின வானமும் ஒளிந்து போகிறது. இங்கு புதிய எருசலேமை நாம் காண்கிறோம். பழைய எருசலேம், எழுத்துக்குரிய எருசலேம் நீங்கி போகிறது. இங்கு சமுத்திரம் இல்லாமல் போகிறது. அதற்கு பதில் அக்கினி கடலை நாம் காண்கிறோம். இவைகளே 21-22ஆம் அதிகாரங்கள். இந்த 22 அதிகாரங்களையும் குறித்த ரத்தின சுருக்கங்கள் நம் அனைவரின் மனக்கண்களில் பதிக்கப்பட்டு இந்த 22 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது அனைத்தையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.